அம்மா நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏண்டி நீ வரலையா? ஏங்க நானும் தானே வர்றேன். அப்புறம் உங்க அம்மா சந்தோஷமா போயிட்டு வர சொல்லு. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா? இருந்தா தானே இந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா? ஆளே இல்லையா? இதுல பெல்லு. காதல் தோன்றுமா இன்னும் காலம் போ. இத உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம் ஏஞ்சி வேலை கேக்குறாங்க. எல்லாம் நல்ல நகை போட்டு நல்லா ராணி மாரி இருந்து எல்லாம் குஸ்பு குஸ்புன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. அங்க பதுகாரங்க எல்லாரும் எல்லாரும் மூஞ்சிதான் வேணும் வேணும்னு வந்தேன். நானா வந்தேன் நான் சாப்பிடறதுனால ஒன்னும் உடம்பு போடல. என் பாடி நேச்சரே அப்படிதான். கல்யாணத்தப்ப எப்படி இருந்த? அப்போ ஒரு 50-52 இருந்திருக்கியா? இப்ப 73. அப்ப மட்டும் டெய்லி ஜிம்முக்கு போய் டயட்ல இருந்து உடம்ப ஸ்லிம் ஆக்கி ஒரு இழிச்சவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. இப்ப எனக்கு யார் வேணும்னு கேட்டா, என் அப்பா வேணுமா என் அம்மா வேணுமா இந்த உலகத்துல உனக்கு யார் வேணுமான்னு கேட்டாலும் யாருமே வேண்டாம். இவன 7 ஜென்மமும் என்கிட்ட கொடுங்க, புருஷனா வேண்டாம் என் குழந்தையா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நீங்க எங்க போகணும்? புளியம்பட்டிக்கு. புளியம்பட்டிக்கா? பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டிக்கு. என்னது? இரும்பு. நீ குறும்பு. நீ கரும்பு. என்னடா எதுக்கு மணல வேண்பா? பாப்பா நீ போப்பா போமா. நீ என் இடத்துல இருந்து பாரு, நீ வெளிய இருந்து பார்த்து பேசாத. ஆனா அந்த கமெண்ட்டுக்கான வழி உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு அது வந்தாதான் தெரியும் இல்லையா? சத்யா, ஒரே ஆபீஸ் டென்ஷனா இருக்கு, ஒரு டீ போட்டு தரையா? காலையில இருந்து இதோட 7வது டீ கேக்குற. டீ டோட்டலன்னு உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு குடியான கல்யாணம் பண்ணிருந்தா கூட கட்டிங்க போட்டு அழகா படுத்திருப்பான். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்ல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? சரி, உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான்? வீட்டுல உள்ள சொடிதான் பாக்காது. வீட்டுல உள்ள ஜோலியா? என்ன வேலைமா அது? பாய விரிக்க, தலகாணிய போட, பெட்ஷீட் எடுத்து மூட, பழைய சுருட்டி ஓரமா கொண்டு வைக்க, அந்த வேலையா? நல்ல வேலைதான். ஆமா ஆமா. என் தம்பி, பக்கத்தூர் பொண்ண கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. துபாய் பி பஸ் எத்தனை மணிக்கு வரும்? எடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். ப்ரோ வேகமா போற இந்த உலகத்துல நீங்க எங்க ப்ரோ வேகமா போயிட்டு இருக்கீங்க? அரசாங்கத்துக்கு கடமையாற்றுக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. இல்ல புரியல ப்ரோ. ஏய், யாரு கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய், அப்படியே பின்னால வா. யாரு கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே, உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்க. ஓடா ஓடு. யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. நீங்க வளர்த்த லட்சணத்தை தான் நான் டெய்லி பாக்குறேனே. நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு, இந்த பாருமா, எனக்கு ஒன்ன புடிச்சிருக்குது, உனக்கு என்ன புடிச்சிருக்குதா? புடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா லாஸ். பாவம் அந்த ஃபிகருக்கு, நமக்கு 1000 ஃபிகர் மடியுமச்சே. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆள் இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அப்பா இல்ல. மூதேவி, ஆள் இல்லன்னு தான் சொன்னேன், புருஷன் இல்லன்னு சொன்னா.
சார் எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியா போச்சா? இது நீயா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? பக்கத்து வீட்டு சீனிவாசனை பாரியா, அவன் பொண்டாட்டியை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கான். நீ அந்த மாதிரி ஒரு நாள் வச்சிருக்கியா? நான் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். சீனிவாசன் வீட்டை விட்டு வெளியே போனா தான். சரி, இப்ப நீ எந்த பங்கா இருக்க? எந்த பங்கா இருக்கும்? அது மாரியம்மன் இந்தியன் பேங்க் சார். மாரியம்மன் இந்தியன் பேங்க். ஆமா. எப்படா மாரியாத்தா இந்தியன் பேங்க் ஓபன் பண்ணிச்சு? புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க சார் எங்க தெருவுல. நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க, நம்மள மேனேஜர். ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க, நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்சா என்ன? லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமா? உனக்கு இருக்க கடன் பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு, அதான் கரெக்டா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா. அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். ஏய், இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க. மல மல. டேய், ஏன்டா செருப்பையே பாத்துன்னு இருக்க? செருப்பு கூட ஜோடியா இருக்குடா மச்சான், ஆனா நான் சிங்கிளா இருக்கேன்டா. இங்க என்ன புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க? இங்க 2 பக்கம் சிவப்பு. இது என்ன தூக்கி நிக்குது? ஏய், உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன். சிக்னல் காட்டினா போதும், சிட்டா மறந்து வந்துருவேன். அவங்க பிரச்சனை வேற, நம்ம பிரச்சனை அப்படி இல்ல. உங்க அப்பாட்ட ஒரு நேர்மை இருக்கு, அவர் கேக்குறத நான் கொடுத்தேன். ஏன்னா அங்கடி எல்லாரும் என்னைய பாக்குறீங்க. நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பஞ்சத்துக்கு பிச்சை எடுக்க வரல, சும்மா டைம் பாசிங். டைம் பாஸ் ஆகுது, அவுட் பாஸ் ஆகுது. சவுண்ட விடு. ஏய், சொன்னதை கேட்டா கோடி இல்லாடி போடி. ஐயா, நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. உனக்கு என்ன தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தேங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. அறிவு. என்னப்பா? பூனையை குளிக்க வைக்க போறேன்னு கொண்டு போனியே, இப்ப வெறும் கையோட வந்திருக்கிற? பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன், குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண? பூனைய புளிஞ்சிட்டேன். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா? இது சோக்கிடு. சின்னோடு வைக்கிறது தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? தப்பு இல்லன்னு யார் சொன்னா? பழனி, ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்புடுதான். அப்ப புலி மாதிரி கத்தட்டா? வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவரை தெரியல? டேய், இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே போடா.